ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 20/3/2026 சுரர்ணா SK45க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாங்கிற கம்பெனியில் வருது நண்பா. ஸோ இப்படி கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு சில நாட்கள் ஃபெயில்ட் ஆனாலும் பல நாட்கள் நல்ல வெண்ணிங் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக வெண்ணிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா, அதுவும் பெய்ட்ஸாகவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்துங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளி டு வெள்ளி ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணோட ரிசல்ட்டு. அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கிடச்சிருக்கு. அதாவது நம்மளுக்கு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவலை பார்க்க போகிறோம் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த ரிசல்ட் 875. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 844. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 862ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. நான் 022 002 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 044 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல வர்ற இந்த 0 தவிர்த்து இந்த இடம் நம்மளுக்கு அப்படியே 0 லாக் ஆகுது. அதாவது இங்கே 00 அடிச்சிருக்காங்க, இங்கே சிங்கிள் 0 அடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு ட்ராவுடையும் நம்மளுக்கு 0 ஹோல்ட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0வே இருக்காது. இதில் கவனிங்க, நம்மளுக்கு இந்த ரெண்டு ட்ரா ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தது 473. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 0 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 873 அப்பவும் நம்மளுக்கு 0 கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 665, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 0 கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 689, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 0 கிடையாது. அதுக்கடுத்து 862, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 0 கிடையாது. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 844 அடிச்சிருப்பாங்க, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 0 கிடையாது. அதுக்கடுத்து 875, கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் அடித்தது 0 இங்கே கிடையாது. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 தான் நண்பா வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே 0 அடிக்கையில் இது நம்மளுக்கு AB போர்டு. அதுக்கடுத்து இங்கே 0 அடிக்கையில் இது நம்மளுக்கு A போர்டு. அப்போது இது ரெண்டுலேயும் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிறது C மட்டும்தான். அதனால தான் நான் இந்த ட்ரா C போர்டில் வர்றதுக்கான சான்சஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதுவோம். C போர்டு அல்லது ஆல் போர்டு 0. இந்த ட்ராவுக்கு 0 மட்டும் தான் நண்பா நம்மளுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு டபுள் நம்பர்ஸாக மிஸ் ஆனதுனால நம்ம 0 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னொரு நம்பர் இருக்குது நண்பா, அதிகப்படியான ட்ராக்கள் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 10-15 ட்ராக் மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்க ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இந்த ட்ராவில் இதோட சப்போர்ட் நம்பராக கொண்டு வர போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 இருக்கா இல்லையான்னு கூட தெரியல இந்த நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ட்ராவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 1 அதிகப்படியான ட்ராக்கள் வரவே இல்லை. 0 நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராக்களுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு லாக் ஆகிருக்கு. ஆனால் 1 இது வரைக்கும் சுத்தமாகவே வரவே இல்லை. அதனால தான் நான் இங்கே 0 அல்லது 1ன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கங்க. இப்போ 0 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கான பெய்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ PC பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் PC மிக்ஸடில் நம்ம கொண்டு வந்திருக்க பெய்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 60, 61, 80, 81, 90, 91. இப்படி நம்மளுக்கு 6 நம்பர்ஸ் நம்மளுடைய ஃபார்மெட்லேருந்து கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 60, 61 அல்லது 80, 81 அல்லது 90, 91 கிடச்சிருக்கு. இதோட நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெய்ட்ஸாக. அதனால் இந்த இடத்துல 00 எடுக்கணும், அதே மாதிரி 11 எடுக்கணும், அதே மாதிரி 01ன்னு எடுக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல பெய்ட்ஸ், அதுக்காகத்தான். ஸோ ஃபார்மெட்லேருந்து எடுத்ததுபடி நம்மளுக்கு இந்த 6 பெய்ர்ஸ் கிடச்சிருக்கு. ஒருவேளை இதுக்குள்ளேயே நம்மளுக்கு அடிக்கிறதா இருந்தால், ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 3 ட்ராவாக நம்ம எடுக்கிற நம்பர்ஸில் 2 நம்பர்ஸுமே அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது நண்பா.
ஸோ கண்டினியூஸாக அது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். அதான் ஒரு நேரம் நான் சொல்லுவேன். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டை தான் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் அது பல நேரம் வின்னிங் தான் கொண்டு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து ஏபி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஏபி ஏசின்னு கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. அதாவது மொத்தத்தில் பெய்ட்ஸாகவே கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் சி போர்டு கிடைச்சாலும் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இதுதான். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். அதே மாதிரி இது நம்ம பிசி மிக்ஸ்னு கொடுத்துருக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸில் வந்து இது வந்து ஸ்ட்ரைட் பிசியாக இருந்தாலும் இது சில நேரத்துக்கு ஏபியாகவும் ஏசியாகவும் மாறும். ஸோ அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 0க்கு பார்த்தோம், இப்போ நம்ம 1க்கு பார்க்க போகிறோம் நண்பா. ஏன்னா 0 எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். 1 வந்து பழைய நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. ஆனால் அந்த பழைய நம்பர்ஸ் ரிசல்ட்டுக்குள்ளே எப்படி வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இங்கே நம்ம 00002லேருந்தே கவனிச்சிக்கிட்டு வருவோம். இதில் கவனிங்க, இதில் வந்து நம்மளுக்கு 002 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 044, இந்த இடத்துலையும் கவனிங்க 1 இல்லை. அதுக்கடுத்து 473, இந்த இடத்துலையும் 1 இல்லை. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 873, 1 இல்லை. அதுக்கடுத்து 665, 1 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 689, 1 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 862, 1 இல்லை. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு 844, 1 இல்லை. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 875, 1 இல்லை. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 நம்மளுடைய டார்கெட். அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 அல்லது 0 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். நான் ஃபார்முலா படி தான் நண்பா கொண்டு வருவேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது நண்பா. அதை கரெக்டான முறையில் கவனிச்சாலும் நம்மளால் வின்னிங் எட்டிட முடியும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாங்கிற கம்பெனிலேருந்து வருது. அதனால் யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். சில நேரம் ஃபெயில்ட் ஆனாலும் பல நேரம் வின்னிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், இப்போவும் சொல்கிறது தான், எப்போவுமே சொல்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 20/3/2026 ஸ்வர்ணா SK45க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.